ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாமா தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் மாமா தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீனேரிக்காய். இது ஒரு வெஜிடபிள். இதை நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு ஒரு பேர் இருக்கா, அது என்னதுன்னு இதுதான் எங்கள் மாமா பைக்கு. வழியில் நிறைய மேரிகோல்டு இருக்குது. எங்கள் மாமா மிளகாக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கள் மாமாவுக்கு எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. எங்கள் மாமா தோட்டத்தில் நிறைய நொங்கு மரம் இருக்குது. இங்கே நிறைய நொங்கு கிடைக்கும். சம்மர் சீசனில் எங்கள் மாமா நிறைய நொங்கு பறித்து தருவாங்க. நொங்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வெள்ளரிக்காய் தோட்டம். இங்கே நிறைய வெள்ளரிக்காய் இருக்கும். யாருக்கெல்லாம் வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிட பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நாங்கள் பச்சையாகவும் சாப்பிடுவோம், குக் பண்ணியும் சாப்பிடுவோம். இந்த செடி உங்களுக்கு தெரியுமா? இந்த செடி பேர் தான் சொடுக்கு தக்காளி. இது நெத்தியில் அடித்தோன்னா இது வெடிக்கும். இதில் இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது சீனிக்கிழங்கு தோட்டம். இது ரொம்ப அழகான பூலாம் இதில் இருக்குது. இங்கே நிறைய சீனிக்கிழங்கு இருக்குது. யாருக்கெல்லாம் சீனிக்கிழங்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து இது ரெடி ஆயிரும். நாங்கள் குக் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பம்ப்கின் தோட்டத்துக்கு. நாங்கள் இதில் பிஞ்சி காய்ச்சிருக்கு. எங்கள் தோட்டத்தில் உள்ள செடியெல்லாம் கண்ணுக்குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கு. வாங்க விரட்டி விடலாம். எங்கள் கண்ணுக்குட்டியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னை முட்டவே செய்யாது. எங்கள் மாமா தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.